ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் டிவி சீரியல்லே ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ரன்னிங் சீரியல் அப்படின்றது சிந்து பைரவி சீரியல் அப்படிங்கிறது. இதுக்குன்னு தனி ஃபேன் பேஸ் அப்படிங்கிறதே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப சிந்து பைரவி சீரியலுடைய ரசிகர்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, சிந்து பைரவி சீரியல் அப்படிங்கிறது இப்போ முடிவுக்கு வரப்போகுது. விஜய் டிவியில் நிறைய சீரியல் அப்படிங்கிறது டாப் மோஸ்ட் ரன்னிங்கில் இருந்தாலும் சிந்து பைரவி சீரியல் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சீரியல் அப்படின்னு சொல்லலாம். இது 6 o'clock டைமிங் ஸ்லாட்டில் ஓடிட்டுருக்கு. என்ன வேலை கிடந்தாலும் சரி 6 o'clock நம்ம இந்த சிந்து பைரவி சீரியல் பார்க்குறதுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஃபேன் பேஸ் அப்படிங்கிறதே இருக்குது. அந்தளவுக்கு சிந்து பைரவி சீரியல் கதைக்களம் அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் அவ்வளோ ஈர்ப்பை ஏற்படுத்துச்சு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஆக்டர் திரவியம் அவங்களுடைய அந்த கேரக்டர் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் இந்த சீரியலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஈரமான ரோஜா அப்படின்ற சீரியல் மூலிமா இவர் மிகப்பெரிய தனி ஃபேன் பேஸ் பட்டாளத்தையே கொண்டு வந்துட்டார். அந்தளவுக்கு இவருடைய ஆக்டிங் அப்படிங்கிறது இருந்தது. இவருக்கு எந்த சீரியல் கொடுத்தாலுமே அந்த சீரியலில் அவரோட கேரக்டரில் நல்லா ப்ளே பண்ணி நடிப்பார். அவருக்குன்னு ஒரு சீரியல் கதை களம் அப்படிங்கிறதே இருக்குது. தனியாக அமையணும் அப்படின்னா இல்லை, எந்த ஒரு கதைக்களம் அமைஞ்சாலுமே அதுக்கேற்ற மாதிரி அவர் அடாப்ட் ஆகிக்கிடுவார். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்மளுக்கு ஈரமான ரோஜா அப்படின்ற சீரியல் அப்படிங்கிறது. ஸோ இப்படி நல்லா போயிட்டுருக்க இந்த சிந்து பைரவி சீரியல் அப்படிங்கிறது இப்போ கிட்டத்தட்ட 400 எபிசோடுக்கும் மேலவே போயிட்டுருக்கு. அடிக்கடி டைமிங் அப்படிங்கிறது மட்டும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் கரண்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா 6 o'clock அப்படின்ற அந்த டைமிங் ஸ்லாட்டில் தான் இந்த சீரியல் அப்படிங்கிறது ரன் ஆகிட்டுருக்கு. இதில் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் பிக் பாஸ் காமன் மேன் அப்படின்ற ஷோ அப்படிங்கிறது வரப்போகுது. இந்த ஷோ வர்றதுனால சீரியல்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கும். ஏன்னா டைமிங் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சீரியல் தான் முக்கியமாக அந்த டைமிங் சேஞ்ச் பண்ணக்கூடிய நிலையில் இருக்குது. அதனால தான் இந்த சீரியலை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சிந்து பைரவி சீரியல் கிளைமேக்ஸ் எல்லாமே சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிக் பாஸ் வந்துச்சு அப்படின்னா காதல் காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீரியலும் டைமிங் ஸ்லாட் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் என்னென்ன சீரியல் எந்தெந்த டைமிங்க்கு மாறும்னு இன்னுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அது லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா கட்டாயம் நிறைய சீரியல் இதுக்கான ரிஃப்ளெக்ஷனை ஏற்படுற மாதிரி இருக்கும். குறிப்பாக இந்த சிந்து பைரவி சீரியல் அப்படிங்கிறது முடிக்க போகிறாங்கங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆக்டர் திரவியமும் சரி, ஆக்ட்ரஸ் பவித்ராவும் சரி, இவங்க எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்றவங்க. இவங்க எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கதைக்களம் அப்படிங்கிறது சூப்பராகவே மக்கள் மத்தியில் போணுச்சு. இதை பற்றி உங்களுடைய விஷ் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சிந்து பைரவி சீரியலை யார் யாரெல்லாம் மிஸ் பண்ணுவீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.